நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் 28/2/2025 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நாளை பென்ஷனர்களுக்கு முக்கிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியம் வாங்கக்கூடிய பென்ஷனர்களுக்கு என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன, இதன் மூலமாக என்ன வகையான சலுகைகளை பெறுவதற்கு ஏதேனும் பணிகளை செய்து முடிக்க வேண்டியது கட்டாயம், என்ன வகையான நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த அறிவிப்புகள் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பிறகு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது அகவிலைப்படி, நிலுவைத் தொகை, கருணைத் தொகை, இபிஎஃப் பென்ஷன், சிறப்பு அடையாள அட்டை வழங்குவது பற்றிய அறிவிப்புகளும், ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய முக்கிய அறிவிப்புகளும், வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பது சார்ந்த தகவல்களும், சலுகை சார்ந்த தகவல்களும், அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஓய்வூதியர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறும் ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவிலான ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், தேசிய அளவிலான அஞ்சலக ஓய்வூதிய குறைதீர் முகாம் பற்றிய அறிவிப்புகளும், மின்வாரிய ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், முன்னாள் இராணுவ படை வீரர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு நடைபெறும் ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டத்தின் மூலமாக ஓய்வூதியதாரர்கள் தங்களது குறைகளை தெரிவிக்கும் வண்ணம் ஓய்வூதியர் குறைதீர் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக தங்களது குறைகளை மனுவாக தெரிவிப்பதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பிட்ட அந்த தேதிக்குள், குறிப்பிட்ட அந்த கால அவகாசத்திற்குள் ஓய்வூதியதாரர்கள் தங்களது முறையீடுகளை மனுவாக அனுப்ப வேண்டியதும் கட்டாயம். அதன் அடிப்படையில் அந்த ஓய்வூதியர் குறைதீர் கூட்டத்தில் அவர்களது குறைகளை நிவர்த்தி செய்ய வழிவகை செய்யப்படும். அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு வட்ட அளவிலான ஓய்வூதிய குறைகேற்பு முகாம் மார்ச் 19ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த அஞ்சல் துறை சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு வட்ட அளவிலான ஓய்வூதிய குறைகேற்பு முகாம் சென்னையில் உள்ள தமிழ்நாடு வட்ட முதன்மை அஞ்சல் துறை தலைவர் அலுவலகத்தில் மார்ச் 19ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு நடைபெற உள்ளது. எனவே ஓய்வூதியர்கள் தங்கள் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் தொடர்பான குறைகள் இருந்தால் அது பற்றி முதன்மை அஞ்சல் துறை தலைவர் அலுவலகம், தமிழ்நாடு வட்டம், சென்னை என்ற முகவரிக்கு அஞ்சல் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் முகவரிக்கு பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் அனுப்பலாம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள், அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷனில் பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லா வீடியோவும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.